நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல என்ன சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு, இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம், இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அண்ட் 1 ஹவர் அதாவது எல்லாமே டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு சேமா இருக்கு. ஸோ பிரேக் அவுட் நடந்திருக்கு. சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் தான் உங்களுக்கு பை போறதுக்கு சான்சஸ் அதிகம். ஒருவேளை இந்த இடத்துல ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த லோவ வந்து பிரேக் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் அஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஓப்பன்லேயே ஓப்பன் கேண்டில்க்கு பிறகு நம்ம புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். நல்ல ஒரு ப்ராஃபிட் கரெக்ட்டா இந்த ரேஞ்சில தான் கட் பண்ணியிருந்தோம். கரெக்ட்டா இந்த ரேஞ்ச வந்து நான் டெலகிராம் சேனல்லயும் குடுத்துருந்தேன். ஸோ அதே போல இங்க நான் வந்து ப்ராஃபிட்டையும் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சா? டே டைம் ஃப்ரேம்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் ஆகல. பிரேக் பண்ணியிருக்கு. பட் ஸ்ட்ராங்கா பிரேக் ஆகல. சஸ்டெயின் ஆகணும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் ஆயிருந்தாலும், இந்த பிரேக் அவுட் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்ல. ஸோ இங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சான்னு கேட்டா ஆகல. ஸ்டில் நவ் இட்ஸ் பை ட்ரெண்ட். பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ சேம் இன்டர்டே டைம் ஃப்ரேமும் என்ன வியூல இருக்கு அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம்னா தான், நமக்கு நெக்ஸ்ட் லெவல் எங்க போக பாசிபிலிட்டீஸ் இருக்கு. பை போகுமா? அல்லது செல் போகுமா? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஹை வந்து ஃபெயில்ட் ஆச்சுன்னா, இந்த லோ வந்து பிரேக் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல லோ பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம ப்ராஃபிட்டும் புக் பண்ணியிருந்தோம். இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஃபைனலா டே டைம் ஃப்ரேம்ல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம், பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்திருந்தாலும், ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்லாதனால டவுன் ட்ரெண்ட் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. ஓகே. ஸோ ஸ்டில் நவ் டே டைம் ஃப்ரேமும் பைல தான் இருக்கு. பட் பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து ஃபெயில்டா இருக்கு. அவ்வளோதானே தவிர, லோ வந்து இன்னும் சஸ்டெயின் ஆகல. அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட்டா ஹையர் லோ வந்து பிரேக் ஆகல. ஸோ டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது ஒண்ணு தான். ஸோ இப்போ இன்டர்டே டைம் ஃப்ரேம் நமக்கு என்ன இண்டிகேஷன் பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இன்டர்டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், ஆம் டில் நவ் இட்ஸ் பை ட்ரெண்ட். இந்த ஹைக்கு மேல அது இந்த ரேஞ்சுக்கு கீழ வந்து மார்க்கெட் ஃபெயில் ஆச்சுன்னா, நான் இந்த லோ வரும்னு சொல்லியிருந்தேன். டெலகிராம் சேனல் நான் குடுத்துருந்தேன். புதுசா பார்க்குறவங்க வந்து எஸ்டர்டே வீடியோ போய் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன்றது. ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் இங்க எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ என்ன சொல்லியிருந்தேன், இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நானு எஸ்டர்டே வீடியோல நான் சொல்லியிருந்தேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த லோ பிரேக் பண்ணிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ வந்து ஸ்மால் டைம் ஃப்ரேம், இன்டர் டைம் ஃப்ரேம் கூட நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வைக்கல. ஸோ செல் இன்னும் ஆக்டிவ் ஆகல. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வரைக்கும் கரண்ட் சிச்சுவேஷன்ல இன்டர் டைம் ஃப்ரேம் அண்ட் டே டைம் ஃப்ரேம் போத் ஆர் இன் ட்ரெண்ட் பை. ஸோ அதே போல முடியும்போது மார்க்கெட் முடியும்போது பிரைஸ் ஆக்ஷன் பைக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த ஹைய பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா இல்ல. ஸோ பைக்கு சாதகமா நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகல. நல்லா பிரேக் ஆயிருந்தா கண்டிப்பா நான் முடியும்போது கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம். பட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆயி க்ளோஸ் வைக்காதனால நம்ம வந்து பொசிஷன ஹோல்டு பண்ணல. எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ நாளைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. அதாவது இப்ப ஃபைனலா டே டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேஷன் பண்ணுது, இன்டர்நெட் டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேஷன் பண்ணுதுங்கிறத இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். டே டைம் ஃப்ரேம் ஸ்டில் நவ் இட்ஸ் பை ட்ரெண்ட். இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் முடியும்போது பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. பட் ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகல. ஓகே. ஸோ இப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆகாததுனால, ஒரு ஸ்மால் டவுட் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த லோவ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு, புல் பேக் ஆயி பை போகலாம். ஓகே. அதாவது இந்த லோ அல்லது இந்த லோ 2 லோல ஏதாவது ஒரு லோவ பிரேக் பண்ணி, ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் சாரி புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ அல்லது புல்லிஷ் ஹராமி அந்த மாரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் கேண்டில்ஸ் விழுந்துட்டு அகைன் வந்து புல் ஆகி போறதுக்கு, அதாவது பிரைஸ் ஆக்ஷன் வந்து புல் மூவ் நோக்கி போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது எதனால சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் முடியும்போது ஸ்ட்ராங்கஸ்ட்டா பிரேக் ஆயிருந்தா, மேபி நாளைக்கு கேப் அப் ஆகி ட்ரேட் ஆகலாம். இந்த ஏரியா வரைக்கும் கொண்டு போகலாம். இந்த லெவல் வரைக்கும் கொண்டு போகலாம். இதுல வந்து எங்க வந்து மார்க்கெட் வந்து ரீச் ஆக சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன்ல வந்து ஹிட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ அதனால வந்து மேபி மார்க்கெட் ஒருவேளை ஸ்ட்ராங்கஸ்ட்டா க்ளோஸ் வைக்கல. க்ளோஸ் வச்சிருந்தால் கேப் அப் ஆயி ட்ரேட் ஆயிட்டோ அல்லது இங்கிருந்தே கன்டின்யூ ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மேபி அதுவும் நடக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு இந்த லோவோ அல்லது இந்த லோவோ பிரேக் ஆயிட்டு
ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு, அதன் பிறகு இங்கிருந்து புல் மூவ் கன்டின்யூ ஆயி இந்த ஏரியாவ, இந்த ட்ரெண்ட் லைன ரீச் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய செட்டப். ஓகே. பட் இருந்தாலும் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைசேஷன் லோ அதாவது ஹையர் லோவ பிரேக் பண்ணியிருக்கு. ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சேஃப்டிக்காக பார்க்குறோம். பட் ஏன் அப்படின்னா, பை ட்ரெண்ட்ல இருக்கிறது இவ்வளோ நாளா வந்து ஒரு பிரைசேஷன் லோவ வந்து பிரேக் பண்ணல. அதாவது ஹையர் லோ வந்து பிரேக் பண்ணி அ பார்க்கல அப் ட்ரெண்ட்ல. இந்த கன்டினியூஸ் ஷார்ட்டஸ்ட் ஒரு 1 மந்த்தா ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பிரைசேஷன் வந்து குடுத்துட்டு பிரேக் ஆயிருக்கு. பட் ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ இந்த பிரைசேஷன் லோ அதாவது ஹையர் லோக்கு கீழ ஒரு பிரைசேஷன் குடுத்துருக்கு. சப்போஸ் இந்த லோவ மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேளை பிரேக் ஆயிட்டு ஃபெயில்ட் ஆகாம இருந்தால், ஓகே. ஸோ இந்த லோல இருந்தே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட வந்து கிரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். நல்ல ஒரு பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம். அப்படி ஒருவேளை இந்த லோக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா, 24,100 வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதாவது 24,100 வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவலா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த லெவல் வந்த பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி அதன் பிறகு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. பைல இருக்கறனால மேபி மார்க்கெட் இந்த ஏரியாலயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, பிரேக் நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட்டா அந்த க்ளோஸ் வச்சுது. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா, இங்கிருந்தே புல் மூவ் கன்டின்யூ பண்ணலாம். அப் டூ திஸ் ட்ரெண்ட் லைன். ஓகே. திஸ் ட்ரெண்ட் லைன். அப்படி இல்லாம இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலோ, அப்படி இல்லாம இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆனாலோ, புல் மூவ் கன்டின்யூ ஆகலாம். அப் டூ திஸ் ட்ரெண்ட் லைன். ஓகே. அப்படி இல்லாம இந்த லோவ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 24,100 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுதான் நாளைக்கான வியூ ஃபார் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஓகே. பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எந்த லெவல்ல பிரேக் ஆயி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, அத நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். அந்த பிளான் அப்டேட் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து லைவ் அப்டேட் நான் அதில குடுப்பேன். ஓகே. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். வீடியோ புதுசா பார்க்குறவங்களா இருந்ததுன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க.